அடுத்தபடியாக சமூக சேவை என்ற தலைப்பிலே 5ஆம் வகுப்பு மாணவி அல்சிஃபா அவர்கள் உரையாற்றுவார்கள். ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அளவற்ற அல்லாத நிகழ்ச்சி அன்புள்ள அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன்னதமான அவர்களின் தோழர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கும் மனிதனாக மாறுவதற்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை உலகத்துக்கு தந்தான். அந்த நபிமார்களில் முத்தாய்பாக அந்த நபிமார்கள் எல்லாம் தலைவராக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலகத்துக்கு தந்தான். அவர்களது வாழ்வின் அத்தனை விஷயங்களும் மனித சமூகத்துக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. மனித வாழ்வில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அந்த அத்தனை துறைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இடம் பெற்றிருக்கும். வாழ்க்கை புத்தகத்தின் எந்த பக்கத்தை புரட்டினாலும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அடங்கியிருக்கும். மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும், மற்ற படிப்புகளோடு எப்படி பழக வேண்டும், குடும்பத்தை எப்படி கவனிக்க வேண்டும், சொந்தங்களை எப்படி அரவணைக்க வேண்டும், அண்டை வீட்டாரை எப்படி ஆதரிக்க வேண்டும், தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அரசியல், ஆன்மீகம், அறிவியல், விஞ்ஞானம், விளையாட்டு என அத்தனைக்கும் வழிகாட்டுதலும் முன்மாதிரியும் சத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தில் உண்டு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சமூக சேவைகளும் களப்பணிகளும் என்றைக்கும் பெயருக்காகவோ புகழுக்காகவோ ஏதோ கடமைக்காகவோ இருந்ததே இல்லை. மாறாக இந்த நேரத்தில் எந்த சமூகத்துக்கு எந்த மனிதருக்கு எது தேவையோ அதில் கவனம் செலுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சமூக சேவைகளும் களப்பணிகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் சமூக சேவைகள் செய்ய வேண்டும் என்றும் சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் என்றும் சந்தோழருக்கும் நினைத்திருக்கிறார்கள். ஒருவர் தன் சகோதரனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரின் தேவைகளை பூர்த்தி செய்தால் அவர் என்னை சந்தோஷப்படுத்தியவராக ஆவார். எவர் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டாரோ அவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவராக ஆவார். எவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சொன்னதோடு மட்டுமின்றி எண்ணற்ற சமூக சேவைகளையும் களப்பலையும் செய்திருக்கிறார்கள். ஒரு முறை வெளியூரிலிருந்து ஒருவர் மக்காவுக்கு வந்து, அபூ ஜஹல் எனக்கு கணிதம் செய்து விட்டான், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு தர வேண்டிய பொருளை அவனிடமிருந்து வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். உடனே மக்காவாசிகள், இந்த ஊரில் முகம்மது என்று ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடம் சென்று உண்மைத்து சொல், உனக்கு அவர் உதவி செய்வார் என்று சொல்லி அனுப்பினார்கள். அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விஷயத்தை சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.